கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதுவரையும் நம்மை நடத்தி வந்த தேவன் இனியுள்ள நாட்களிலும் நம்மை ஆச்சரியமாய், அற்புதமாய், மகிமையாய் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த நல்ல நாட்களிலும் சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் தியானித்து ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் என்று இங்கே ஞானி ஒரு அற்புதமான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறதை நம்ம வாசித்திருக்கிறோம். வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் ஒரு நல்ல உடைமை பிறக்கும். ஒரு தட்டான் ஒரு நல்ல உடைமையை உருவாக்கி மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக, மற்றவர்கள் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பொருளாக, ஒரு உடைமையாக அதை உருவாக்குவதற்கு வெள்ளி தேவைப்படுகிறது. அந்த வெள்ளி சோதரம் ஒரு சரியான பிரயோஜனமான ஒரு உடைமையாய், பிரயோஜனமான ஒரு பொருளாய் அது மாற வேண்டுமானால், உருவாக வேண்டுமானால் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த வெள்ளியினுடைய களிம்பை நீக்கிவிடு. இன்றைக்கு நாமும் கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, பிரயோஜனப்படும்படி நாம் உருவாக வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் உருவாக வேண்டுமானால் வெள்ளி ஒரு பிரயோஜனமான உடைமையாய் உருவாகுவதற்கு அதனுடைய களிம்பை நீக்குவதை போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற களிம்பு என்று சொல்லுகிற சில கசடுகள், சில பிரயோஜனம் இல்லாத, பிரயோஜனப்படுவதற்கு தடையாய் இருக்கிற, பிரயோஜனம் உள்ளவர்களாய் உருவாவதற்கு தடையாய் இருக்கிற சில காரியங்களை நாம் நீக்கிவிட வேண்டும். அப்படி நாம் நீக்கிவிட்டால் நம்மை கர்த்தர் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்கி கர்த்தர் பயன்படுத்துவார். அப்படி நம்மால் உருவாக முடியும் என்று வேதம் இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப வெள்ளியிலிருந்து ஒரு பிரயோஜனமான பொருள் உருவாக்கப்பட வேண்டுமானால், ஒரு பிரயோஜனமான ஒரு உடைமை உருவாக்கப்பட வேண்டுமானால் அந்த வெள்ளியில் இருக்கிற களிம்பு நீங்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையையும் அதோடு ஒப்புமைப்படுத்தி சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எப்படி இந்த களிம்பை நீக்குவது? வேத வசனம் இதை குறித்து என்ன போதிக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் வெள்ளி களிம்பாயிற்று. அப்ப அந்த வெள்ளியில முழுவதுமாகவே களிம்பாகவே மாறிவிட்டது. உன் வெள்ளி ஒரு பொருளை உருவாக்குவதற்கு உகந்ததா இல்லை, ஒரு உடைமையாய் உருவாகுவதற்குள்ளதா இல்லை. அந்த வெள்ளி முழுவதும் சோத்திரம் களிம்பாகவே மாறிவிட்டது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இப்படி அநேக நேரங்களிலே நம்மை ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துவதற்குரிய பாத்திரமாய் நாம் இல்லை. முழுவதும் அந்த வெள்ளி களிம்பாய் மாறினதை போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உருவாக்க நினைத்த விதத்திலே நாம் இல்லாமல், முழுவதும் நீக்கப்பட வேண்டிய களிம்பு போல நீக்கப்பட வேண்டிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் நம்மை மூடி இருக்கிறது. இன்றைக்கு அதை நாம் எப்படி நீக்குவது? அந்த வெள்ளியிலிருந்து எப்படி களிம்பை நீக்க வேண்டுமோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரயோஜனப்பட முடியாதபடிக்கு, பிரயோஜனம் உள்ளவர்களாய் உருவாக விடாதபடிக்கு காணப்படுகிற சில கசடுகள், சில தூசிகள், சில அவசியமற்றவைகள், சில பிரயோஜனப்படுத்த முடியாத தடை செய்கிற கிரியைகள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் நீக்க வேண்டும். ஒருவேளை நம்மால் நீக்க முடியாவிட்டால் கர்த்தருடைய உதவியோடு ஆண்டவர் அதை நீக்குவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேத வசனம் இதை குறித்து என்ன போதிக்கிறது? ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் முதல் வாசிக்கும் போது, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகி அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உணர்த்துகிறார். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். வெள்ளியில அந்த வெள்ளி பிரயோஜனமுள்ள பொருளாய் உருவாகுவதற்கு இந்த களிம்பு தடையா இருக்கிறதை போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றக்கூடாதபடிக்கு வெள்ளியின் களிம்பை போல இந்த ஜனங்கள் களிம்பாய் போனார்கள். எனவே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய், அதாவது பிரயோஜனப்படுத்த முடியாத நிலையில் ஆனபடியினால் நான் உங்களை இதோ எருசலேமிலே சேர்ப்பேன், எருசலேமுக்குள் சேர்ப்பேன். எல்லாத்தையும் ஒன்றாக நான் சேர்க்க போறேன், எருசலேமுக்குள்ள சேர்க்க போறேன். எருசலேமுக்குள்ள சேர்த்து வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் உங்களை என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். அக்கினியை ஊதி அக்கினியினால் உருக்கி களிம்பை நீக்கி பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். ஆண்டவர் சில அக்கினி சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அவருடைய கோபம் நாம் சரியில்லாதபடியினாலும் பிரயோஜனமற்றவர்களாக இருக்கிறபடியினாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத சில கிரியைகள் ஆங்காங்கே மறைந்து நமக்குள்ளே இருக்கிறபடியினாலும் வெளியிலே பார்க்கும்போது வெள்ளியை போல பளீரென்று வெள்ளையாய் தெரிகிற ஒரு காட்சி இருந்தாலும் அந்த வெள்ளியை அக்கினியில் அந்த அக்கினி குகையிலே போட்டு அதை உருக்கும் போது அதனுடைய களிம்பு தனியாக பிரிந்து வரும்போது வெள்ளி முழுவதும் களிம்பாய் போனால் அந்த வெள்ளி பிரயோஜனம் இல்லாததா இருப்பதை போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமாக நல்ல தோற்றம், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், சபையில் கூடுகிறார்கள், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு சோதனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவர் அவருடைய அக்கினியை போடும்போது, ஆண்டவர் ஒரு பிரச்சனையை அனுமதிக்கும் போது அதற்குள்ளே அவர்கள் உருகும் போதுதான் அவருடைய தரம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை உருவாக்கும்படியாகத்தான் நம்மை உருக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை சரியான பிரயோஜனம் உள்ளவர்களாய் உருவாக்குவதற்குத்தான் சில பிரச்சனைகளை நமக்கு அனுமதித்து அக்கினியில் உருகுவதை போல அநேக நேரங்களிலே சில பிரச்சனைகளில் உருகி கொண்டிருக்கிறோம், சில வேதனைகளில் உருகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி உருகுகிறது, ஆத்துமா சரீரம் ஏதோ ஒரு பெரிய சோத்திரம் அக்கினிக்குள்ளே கிடந்து களிம்பு உருகுவதை போல அது உருகி அப்படியே அந்த களிம்பு தனியாக சோத்திரம் அந்த வெள்ளியை விட்டு வெளியேறுவதை போல இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல, இந்த நெருக்கங்களுக்கு நடுவுல உருக உருக சோத்திரம் வேத வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உருக்குதலை, அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வந்து தருவது எதற்கு என்றால், நாம் பிரயோஜனம் அடையக்கூடாதபடிக்கு இருக்கிற அந்த அசடுகள், அந்த களிம்பு, அந்த கசடு, அந்த அவசியமற்றவை நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் உங்களை நான் எருசலேமுக்குள் சேர்த்து வைத்து என்னுடைய அக்கினியை ஊதி உங்களை நான் உருக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சோத்திரம் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாகத்தான் நமக்கு பிரச்சனையை அனுமதிக்கிறார்.
நாம் பிரயோஜனப்படுவதற்குத்தான், நமக்குள்ள இருக்கிற அவசியமற்றவைகள் நம்மை விட்டு நீங்குவதற்குத்தான் கர்த்தர் சிலவற்றை நமக்கு அனுமதித்திருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரிடத்தில் பிரயோஜனம் உள்ளவர்களாய் அவர் நம்மை உருவாக்குவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். வேத வசனம் அதை குறித்து போதிக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 24வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். 24வது அதிகாரம் 11வது வசனத்துல, பின்பு கொப்பரை காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை. அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை. அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. அப்போ ஒரு பெரிய கொப்பரையில காய்ந்து அதன் களிம்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை. ஒரு தழலின் மேல வைக்க சொல்றாரு. அதுக்குள்ள அழுக்கு படிந்து போய் இருக்கிறது. அதனுடைய களிம்பு அதுல அப்படியே சோத்திரம் அதை முழுவதுமாக சோத்திரம் நிறைத்து வைத்திருக்கிறது. இப்ப அந்த களிம்பு வெந்து அதுக்குள்ள இருக்கிற அழுக்கு உருகி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். அந்த அழுக்கு உருகி அதன் நுரை, அந்த அழுக்கு உருக உருக அது நுரையா வரும். சோத்திரம் அந்த அழுக்கு உருக உருக அது நுரையா வரும். அநேக நேரத்துல சில பிரச்சனை நமக்குள்ள இருந்து சில பிரச்சனையை வெளியேற்றுவதற்காக கர்த்தர் நம்மையும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட விதத்திலே உருக்கி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மை சரிப்படுத்தி, அதற்குத்தான் சில போராட்டங்கள், அதற்குத்தான் சில தடைகள், அதற்குத்தான் சில பிரச்சனைகள். ஒருவேளை இந்த நாட்களிலே ஆண்டவர் விரும்புகிற வரப்போகிற எழுப்புதலுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவதற்காக, வரப்போகிற எழுப்புதலிலே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் பிரயோஜனப்படுத்துகிற பாத்திரமாய் மாறும்படியாக, அந்த பாத்திரமாய் அந்த பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் உருவாகும்படியாக, அதற்கு தடையாய் நம்மிடத்தில் இருக்கிற களிம்புகளை மாற்றும்படியாக, நம்மிடத்தில் இருக்கிற கசடுகளை, அழுக்குகளை, அதை நுரை தள்ளி, அதை உருக்கி, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்குத்தான் இந்த அக்கினியிலே கர்த்தர் நம்மை காய வைத்திருக்கிறார், நம்மை அதன் மேலே வைத்திருக்கிறார். அந்த அக்கினி ஏன் இந்த பாதிப்பு, ஏன் இந்த கொள்ளை வியாதி, ஏன் இந்த தடை, ஏன் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இவைகள் நின்று கொண்டு இருக்கிறது? பல கேள்விகள் நமக்குள்ளே எழும்புகிறது. ஆனால் ஆண்டவர் வரப்போகிற எழுப்புதலில் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டுமானால், அழுக்கின் மூலமாய் வருகிற நுரை, அதன் மூலமாய் இருக்கிற அந்த களிம்பை வேக வைக்கும் போதுதான் அதனுடைய அழுக்கு உருகி வரும். அந்த அழுக்கு உருகி வரும்போதுதான் சோத்திரம் அதனுடைய நுரை, அந்த அழுக்கு சோத்திரம் உருக உருக அது நுரையா வரும். அந்த நுரைய வெளியில தள்ளணும். அதுக்குத்தான் அது அக்கினியில வைக்க சொல்றாரு, நெருப்பின் மேல வைக்க சொல்றாரு. சோத்திரம் கர்த்தர் இன்றைக்கு சில சூழ்நிலைகளை அதற்குத்தான் கர்த்தர் அனுமதித்து அதிலே வைத்திருக்கிறார் நம்மை. எனவே நாம் சோர்ந்து போகாமல், நாம் ஒரு நல்ல உடமையாய், நல்ல ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாய், கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் மாறுவதற்காக நம்மை கர்த்தருடைய கையிலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய அழுக்குகள் நீங்கணும், என்னுடைய அசுத்தங்கள் நீங்கணும். ஆண்டவரே, என்னுடைய களிம்பு, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்னை பிரயோஜனப்படுத்துவதற்கு தடையா இருக்கிற என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் என்னை விட்டு நீங்க வேண்டும். ஒருவேளை இந்த களிம்பு என்று சொல்லுவது பாவமாய் இருக்கலாம், அசுத்த எண்ணங்களாய் இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத சில சுபாவங்களாய் இருக்கலாம், சில குணாதிசயங்களாய் இருக்கலாம். ஒருவேளை நாம் கோபம் கொள்வது, வீண் வார்த்தைகளை பேசுவது, அநியாயமாய் பேசுவது, அடுத்தவர்களுக்கு விரோதமாய் பேசுவது, குற்றம் சொல்லுவது, மன்னிக்க முடியாத நிலைமை, கசப்பான உணர்வு, ஒருவேளை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தர் விரும்பாத, வேதம் அருவருக்கிற எந்த ஒரு காரியம் நம்மிடத்தில் இருந்தாலும் அது உருக வேண்டும், அது நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதுவரைக்கும் நாம் அக்கினியில் தான் இருக்க முடியும். எனவே இந்த நாளிலே கர்த்தர் இதை நம்மோடு கூட தெளிவாய் உணர்த்துகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத கசடுகள், ஒருவேளை உங்களை அறிந்து, ஆண்டவரே இந்த காரியத்துல நான் சரியில்லை, இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, என்னால் முடியவில்லை, ஆனால் வீட்டுக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஆனா ஏன் இது நீங்கவில்லை என்று நான் சோதித்து பார்த்ததில்லை, ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி நான் என்னை உணர்ந்து கொள்ளுகிறேன், என்னையே நான் சோத்திரம் நிதானிக்கிறேன். ஏதோ ஒரு குறை என்னிடத்தில் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு நீங்க வேண்டி இருக்கிறது. அது நீங்கினால் அந்த தட்டான் போல கர்த்தர் என்னை ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மகனாய், ஒரு மகளாய் கர்த்தர் என்னை உருவாக்குவீர்.
நான் அப்படி பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் கர்த்தருடைய கையில் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒரு வெள்ளியை ஒரு தட்டானுடைய கையில் ஒப்புக் கொடுப்பதை போல, ஒரு மண் பாண்டத்தை, ஒரு மண்ணை ஒரு குயவனுடைய கையில் ஒப்புக் கொடுப்பதை போல, ஒரு இரும்பு ஆயுதத்தை ஒரு கொல்லனுடைய கையில் ஒப்புக் கொடுப்பதை போல உங்களை கர்த்தர் உருவாக்குவதற்கு உங்களை கர்த்தருடைய கையில் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறப்போகிறீர்கள். நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறப்போகிறோம். அதற்குத்தான் கர்த்தர் நமக்கு இந்த சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார். எனவே வேத வசனம் இதை குறித்து அழகாய் போதிக்கிறது. அடுத்த பாருங்க, இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். இங்கே ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். உன் வெள்ளி களிம்பாய் மாறிவிட்டது. உன் வெள்ளி களிம்பாய் மாறிவிட்டது. இப்பொழுது அந்த வெள்ளியை நான் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு உடைமையாய் உருவாக்க வேண்டுமானால் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிடுவேன். சுத்தமாய் புடமிடுவேன். எப்படி பொன்னானது வெள்ளியானது அக்கினியில் புடமிடப்படுமோ அதை போல நான் உன்னை புடமிட்டு, வேத வசனம் சொல்லுகிறது, உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உனக்குள் இருக்கிற அவசியமற்ற, நீ ஒரு பிரயோஜனமான ஒரு மகனாய், ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மகளாய் உருவாகுவதற்கு தடையாய் உன்னிடத்தில் இருக்கிற கிரியைகளை எல்லாம் நான் நீக்குவேன். உன்னை நான் புடமிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அப்படித்தான் நம்ம இன்றைக்கு புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை புடமிட்டுக் கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் நெருக்கமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் இருக்கிற அவசியமற்றவைகள் நீங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத சில கிரியைகள் நம்மை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அருவருக்கிற சில காரியங்கள் நம்மை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் இந்த புடமிடுதல். கர்த்தர் நம்மை அதற்காகத்தான் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். உன் களிம்பு நீங்க நான் உன்னை சுத்தமாய் புடமிடுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை சுத்தமுள்ளவர்களாய் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த கவலை, ஏன் இந்த வேதனை, சோத்திரம் எல்லாம் கர்த்தர் நம்மை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. வேத வசனம் அதை குறித்து பல காரியங்களை போதிக்கிறதை நம்ம வேதத்திலே வாசிக்க முடியும். சங்கீதங்களின் புத்தகம் 105வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே இப்படியாக போதிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பை குறித்து இங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் அளவும், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, கர்த்தர் கொடுத்த சொப்பனம் என்கிற அந்த தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இன்றைக்கு நமக்கு வருகிற சோதனைகள், நெருக்கங்கள் எல்லாமே கர்த்தருடைய வசனத்தின்படி, அந்த வசனம் நிறைவேறுவதற்கு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு. சோதரன் யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். 2 சொப்பனங்களை அவர் பார்க்கிறார். சொப்பனத்தை பார்த்தால் எல்லாருக்கும் மேல உயர்ந்த நிலையில இருக்கிறது தான் தெரியுது. எல்லாரும் யோசேப்பினுடைய கால்களுக்கு கீழே வந்து அவனை வணங்குகிறதை பார்க்கிறான், அவனை தொழுது கொள்ளுகிறதை பார்க்கிறான். சொப்பனத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷம்தான். அந்த சொப்பனம் நிறைவேற வேண்டுமானால் அந்த சொப்பனத்தின் அடிப்படையில் அவன் புடமிடப்பட வேண்டும். அதற்குத்தான் சகோதரர்களுடைய பகை, அதற்குத்தான் பொறாமை, அதற்குத்தான் எரிச்சல். கூட பிறந்த சகோதரர்கள் எரிச்சல் பட்டார்கள், பொறாமைப்பட்டார்கள். எதற்காக? யோசேப்பு உருவாவதற்காக, யோசேப்பை புடமிடுவதற்காக. குழியிலே தூக்கி போட்டார்கள், கொலை செய்ய யோசனை பண்ணினார்கள். கூட பிறந்த சகோதரர்கள் தானே. ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? என்னுடைய சகோதரர்கள் மூலமாய், என்னுடைய சகோதரிகள் மூலமாய், என்னோடு கூட பிறந்தவர்கள் மூலமாய், என்னுடைய நண்பர்கள் மூலமாய், உற்றார் உறவினர்கள் மூலமாய் ஏன் எனக்கு இந்த பாதிப்பு வரணும்? கர்த்தர் நம்மை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். காரணம், நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, அது நிறைவேற வேண்டுமானால் இந்த புடமிடுதல் அவசியமாய் இருக்கிறது. இந்த புடமிடப்பட்ட அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நாம் பயனுள்ளவர்களாய் மாற முடியும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற முடியும். அந்த புடமிடுதலின் அனுபவத்தில் தான் யோசேப்பு அடிமையாக்கப்படுகிறார், அடிமையாய் விற்கப்படுகிறார், போத்திபார் வீட்டில் அடிமையாய் நிற்கிறார்.
அங்கேயும் கர்த்தர் கூட இருக்கிறதுனால உயர்வு வரத்தான் செய்தது. கொஞ்சம் உயர்ந்த அனுபவங்கள், சற்று உயர்ந்த சில மேன்மைகள் கர்த்தர் கூட இருக்கும்போது வரத்தான் செய்தது. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணத்தான் செய்தார். உடனே அந்த வார்த்தை நிறைவேறி முடியவில்லை. அதற்கு பிறகு சோத்திரம், செய்யாத தவறை செய்தான் என்று சொல்லி பழி சாட்டப்படுகிறான். அதற்கு பிறகு சிறைக்கு செல்லுகிறான். சிறையிலையும் பல ஆண்டுகள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்ன, கர்த்தர் வெளிப்படுத்தின அந்த காரியம் நிறைவேறுவதற்காக கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதையெல்லாம் கர்த்தர் அனுமதித்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவத்தின் பாதையில் கொண்டு போய் சேர்த்துத்தான் ஒரு உயர்ந்த தலைவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக, நம்மை கர்த்தர் விரும்புகிற சோத்திரம், அதாவது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா அதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம். அந்த திட்டத்தை நமக்கு இன்னைக்கு வார்த்தையா கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் அந்த வார்த்தையின்படியான போராட்டம், சோதனைகள், சோத்திரம், புடமிடுதல்கள் அங்கே உண்டு. இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனை குறித்த ஊமையை போதிக்கும் போது சில விதை வழியருகே விழும், சில விதை கற்பாறை நிலங்களில் விழும், சில விதை முள்ளுள்ள நிலத்தில் விழும், சில விதை நல்ல நிலத்தில் விழும். அதுல அந்த கற்பாறை நிலத்தில் விழுந்ததை குறித்து அவர் அதனுடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது, கற்பாறை நிலத்தில் விழுந்தவன் வசனத்தை கேட்டும் அவன் கொஞ்சம் வேகமாய் வளருகிறான், சந்தோஷப்பட்டு வளருகிறான். ஆனால் வசனத்தின்படி உபத்திரம் வந்த உடனே அவன் பின்வாங்குகிறான். அப்படித்தான் அந்த இடத்துல அதனுடைய அர்த்தத்தை அவர் சொல்லி இருப்பார் இயேசு. வசனத்தின்படி துன்பம் உண்டான உடனே, வசனத்தின்படி நெருக்கம் வந்த உடனே, வசனத்தின்படி ஒரு போராட்டம் வந்த உடனே அவர்கள் இடறி விடுகிறார்கள். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட இடரல்கள் வராமல் இருப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால், புடமிடப்பட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால், நீங்கள் ஒருபோது சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். கர்த்தர் உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் உருவாக்கத்தான் இதை அனுமதித்திருக்கிறார். அந்த வெள்ளியை பிரயோஜனம் உள்ள ஒரு உடைமையாய் உருவாக்குவதற்கு தட்டான் அதன் களிம்பை நீக்குவதை போல நம்முடைய அப்பா இயேசு நம்முடைய எல்லா அசுத்தங்களையும், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திற்குள்ளே, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்குள்ளே காணப்படுகிற எல்லா கழிவுகளையும், எல்லா அசுத்தங்களையும் நீக்கி நம்மை புடமிட்டு, நம்மை சரிபடுத்தி, நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்ற கர்த்தர் இன்றைக்கு இவைகளை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டது. அந்த வார்த்தை புடமிட்டு அவனை சரிப்படுத்தி உயர்த்தி உயர்ந்த அந்தஸ்திலே வைத்தது. அதே போல சங்கீதம் 26:2 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 26:2 வாசிக்கும் போது, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளின் திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க, என் இருதயத்தை புடமிட்டு பாரும், என் உள்ளின் திரியங்களையும் உள்ளத்தையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அப்போ அவர் புடமிட்டு பாரும்னு சொல்றாரு, சவால் விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, புடமிட்டு பாருங்க, என்ன பரீட்சித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, என்ன சோதித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பரீட்சைக்கு நிற்க முடியவில்லை, சோதனையை தாங்க முடியவில்லை, சோதனையை சகிக்க முடியவில்லை, புடமிடுதலை அனுபவிக்க முடியவில்லை, ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எப்படி கிடைக்கும்? புடமிடப்பட வேண்டும், சோதிக்கப்பட வேண்டும், பரீட்சைக்கு நிற்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, எல்லா விதமான பரீட்சைகளும் எங்களுக்கு வரத்தான் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு. ஏதோ சோதனை நமக்கு மட்டும் இல்லை, இயேசுவும் இதே சோதனைகளை அனுபவித்தார். எனவே நமக்கு அதை அனுமதித்திருக்கிறார். அப்போ சோதனைக்கு உட்பட்டு சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 66:10 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். இங்கேயும் சங்கீதக்காரர் சொல்லும் போது அழகா சொல்றாரு, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? களிம்பு நீங்க வேண்டும், அவசியமற்றவைகள் நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரயோஜனம் உள்ள ஒரு உடைமை வெள்ளியிலிருந்து பிறப்பதை போல நாம்
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரயோஜனம் உள்ளவர்களாய் உருவாக முடியும். இன்னைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா மாறணும்னு விரும்புறீங்களா? நான் கர்த்தருக்குரியவனாய் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், கர்த்தர் என்னை பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னா உங்களை கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் அழுக்கை எல்லாம் நீக்கி, உங்கள் களிமை எல்லாம் நீக்கி, உங்களை உருக்கி சோத்திரம் உங்களை புடமிட்டு சரிப்படுத்த கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுங்க. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அதற்கென்று அனுமதித்திருக்கிறார். எனவே இந்த நாட்கள் நாம் கர்த்தருடைய பாதபடியில இருந்து உருவாகும், சரிபடுவோம். கர்த்தர் பயன்படுத்த வேண்டிய நேரம் வரும்பொழுது நம்மை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நம்மை பயன்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 48 அதனுடைய 10, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை வெள்ளியை புடமிட்டது மாதிரி புடமிடலப்பா அப்படின்னு சொல்றாரு. உன்னை உபத்திரவத்தின் குகையில தெரிந்து கொண்டேன், ஆனா வெள்ளியை புடமிட்டதை போல உன்னை நான் புடமிடலை அப்படின்னு இங்க அருமையான பக்தனிடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆனா இன்னைக்கு வெள்ளியை போல நம்ம புடமிடப்படுவோமானால் நிச்சயமாக நம்ம ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாய், ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷியாய், ஒரு நபராய் நம்மால் உருவாக முடியும். அதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு நபராய் மாற விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை நீங்க உம்முடைய வசனத்தின்படி என்னை புடமிட்டு என்னுடைய அழுக்கு, என்னுடைய தேவையில்லாத எல்லாவற்றையும் என்னை விட்டு நீக்குங்கப்பா. அக்கினி சோத்திரம் அது எப்படி அந்த களிம்பை நீக்குகிறதோ, அந்த அழுக்கை நுரை தள்ளி வெளியே தள்ளி விடுகிறதோ, நீக்கி விடுகிறதோ, அதே போல என்னுடைய அசுத்தங்களை எல்லாம் என்னை விட்டு நீக்குங்க. என்னுடைய களிம்புகள் என்னை விட்டு நீங்கட்டும். நான் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு உடைமையாய் உருவாகட்டும், ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் உருவாகட்டும் என்று கர்த்தரிடத்துல கேட்போமே. ஆனால் கர்த்தர் நிச்சயம் நம்ம இந்த நாளிலே அதற்குத்தான் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோமே. ஆனால் இந்த சூழ்நிலைகள் முடியும் போது நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஒருவேளை அவசியமற்ற களிம்புகள் இருக்குமானால் கர்த்தர் சொன்னார், உன் வெள்ளியே களிம்பாய் மாறிவிட்டது என்று சொன்னார். ஒருவேளை அப்படியே மாறிவிட்டதே ஆனால் கர்த்தர் புடமிட ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்துக் கொள்வார், எல்லாவற்றையும் நீக்கி விடுவார். சோத்திரம். நீதிமொழிகளிலே வாசித்தோம், தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும்படி வெள்ளியை களிம்பிலிருந்து நீக்கிவிடு, வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு. வெள்ளியில் சேர்ந்திருக்கிற, வெள்ளியில் கலந்திருக்கிற அந்த களிம்பு நீங்கினால்தான் வெள்ளி ஒரு நல்ல உடைமையை உருவாக்குவதற்கு முடியும். அதைத்தான் தட்டான் செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம இதையெல்லாம் நீக்கினால்தான் கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்த முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீர் என்னை பிரயோஜனப்படுத்துவதற்கு தடையாய் என்னிடத்தில் காணப்படுகிற எல்லா களிம்புகளும் இன்னைக்கு நீங்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் புடமிடப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், வெள்ளியை போல அக்கினியில் உருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அநேக நேரத்தில் ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாரம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பகை, ஏன் இந்த விரோதம், ஏன் இந்த கசப்பு, ஏன் இந்த வேதனை அப்படின்னு நான் நினைச்சு பார்த்திருக்கிறேன்ப்பா. ஆனா என்னை உருவாக்குவதற்காகத்தான் கர்த்தர் என்னை புடமிட்டுக் கொண்டிருக்கிறீர் என்பதை இன்றைக்கு நான் வசனத்தின்படி உணர்ந்து கொண்டேன். நீர் என்னை புடமிட்டு பார்த்தும், என்னை சோதித்து பார்த்தும் என்னில் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்படியே நாங்களும் நீர் எங்களை புடமிட, எங்களை சோதிக்க, எங்களை உருக்கி, எங்களை சரிப்படுத்த எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் என்று சொன்ன இந்த வசனத்தின்படி எங்கள் ஆண்டவரே வாழ்க்கை ஒரு நல்ல பிரயோஜனம் உள்ளதாய் உருவாக தட்டான் போன்ற உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் உருவாக்கும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு கர்த்தருடைய கரத்தில் தொடர்ந்து ஒப்புக் கொடுத்து நடந்து கொண்டிருக்கிற எல்லா சோதனைகளிலும் ஜெயித்து, அதில் இருக்கிற சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை உணர்ந்து அதை நீக்கி கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.